சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிலைமை என்னங்க ஆகுறது? தப்புதான். உசிரே போற மாதிரி இருந்தாலும் நான் அதை தொற்றுக்க கூடாது. ஆனா என் சோகத்தை மறக்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தானோ. நான் ஒட்டு மொத்தமா ஏமாந்துட்டேன்டி. முழுசா வாழ்க்கையில தோத்துட்டு வந்து நிக்கிறேன். உசிரே போற மாதிரி வலிக்குது தானோ. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? யார்கிட்டங்க ஏமாந்தீங்க? தோத்துட்டா அது இதெல்லாம் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க. ஆமா தானோ, நான் தோத்துட்டேன். எனக்கு இந்த மனுஷங்களை பிடிக்கல தானோ. நம்ம வீட்டு ஆளுங்களை தாண்டி யாரை பார்த்தாலும் எப்ப நம்மள என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரே பயமா இருக்கு தானோ. மனுஷங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை போச்சு தானோ. நம்பிக்கை துரோகம் என்னோட குரல் வலைய நெருக்குது தானோ. என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல தானோ. அவங்க நமக்கு எதிரா மாறுவாங்க, நமக்கு எதிரா செயல்படுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்களை யார் என்ன பண்ணா முதலாவது சொல்லுங்க. முடியல தானோ. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு என்னால வாய் விட்டு கூட சொல்ல முடியல தானோ. என்னங்க சொல்றீங்க? நான் ஒன்னும் உங்களுக்கு வேத்தாள் இல்லைங்க, உங்க பொண்டாட்டிங்க. என்னாச்சு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏமாந்துட்டேன் தானோ. என் பெரியப்பாவை நம்பி ஏமாந்துட்டேன். என்னங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பெரியப்பாவை நம்ம குலசாமியை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ல. ஆனா அவங்களும் அவங்க வீட்டு ஆளுங்களும் அப்படி இல்ல. நம்ம குடும்பமே மொத்தமா அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஒரு கேவலமானவங்கன்னு இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சொல்றது உண்மையா? ஆமாதானோ. அந்த ஆளு நான் என் சொந்த அப்பாவை தான் நினைச்சேன். நமக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓடி வராரு. இவருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா நியாயமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவரும் பெரியமாவும் நம்மள வேரோட அழிக்கணும் தான் பார்த்திருக்காங்க. மனசு ரொம்ப வலிக்குது தானோ. சத்தியமா சொல்றேன் தானோ, என் தங்கச்சி கயல் ஒரு தெய்வ குழந்தை. அந்த மனுஷனை சின்ன வயசுலயே சரியா கணிச்சு வச்சிருக்கா. நானும் அம்மாவும் தான் அவ பேச்ச கேட்காம அந்த ஆளை மலை போல நம்பிட்டு இருந்தோம். இத பாரு, இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்ச உசுரை விட்டுருவாங்க. அவங்க பாவம். தர்மலிங்க மாமான்னு அவர் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. நம்மளுக்கு அடுத்து நம்ம பசங்களை பார்த்து பாருன்னு ரொம்ப நம்பிக்கையில இருக்காங்க. ஆதரிக்க வேண்டிய பெரியப்பாதான் நம்மளை அழிக்க துடிக்கிறாருன்னு என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது தானோ. இத பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத.